ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம பாலிட்டி சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாபிக்கா பார்த்துட்டே வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அதாவது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள். இத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுக்கான சோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல் புக்கை தாண்டி லக்ஷ்மிகாந்த்ல இருந்து எடுத்து நான் போட்டிருக்கேன். சோ இப்ப ரீசன்ட் டேஸ்ல நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே அவுட் சோர்ஸ்ல இருந்து நிறைய கேட்கறதுனால ஒவ்வொரு டாபிக்கையும் நம்ம இன்டெப்தா படிக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. சோ இந்த டாபிக்கை நீங்க ஃபுல்லா கவர் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரிவிஷன் அப்ப ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்ப வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். டிபிஎஸ்பி டிபிஎஸ்பின்னா என்ன? நேம்லயே இருக்கு, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? மத்திய அரசுக்கு, மாநில அரசுக்கு இருக்கு. அப்ப அந்த ரெண்டு அரசும் எந்த மாதிரி சட்டம் இயற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டும் நெறிமுறை தான் டிபிஎஸ்பி அப்படிங்கிறது. அப்ப இந்த டிபிஎஸ்பில என்ன சொல்லியிருப்பாங்க? கவர்மெண்ட், அதாவது அரசு சட்டம் எந்த மாதிரி இயற்றணும், சட்டம் இயற்றும் போது எந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் டிபிஎஸ்பில ஒவ்வொரு ஆர்டிகளும் அமைஞ்சிருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட்டும் சட்டம் அப்படிங்கிறத இயற்றணும். இப்ப டிபிஎஸ்பினா என்ன? சட்டம் எப்படி இயற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறைய வழிகாட்டுதல் அவங்களுக்கு கொடுக்கறது தான் டிபிஎஸ்பி. இந்த அளவுக்கு சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. டிபிஎஸ்பி அப்படிங்கிறது எந்த பார்ட்ல கவர் ஆகும் அப்படின்னா பார்ட் 4ல கவர் ஆகுது, ஆர்டிகிள் 36 to 51ல. இந்த டிபிஎஸ்பியை பத்தி நம்ம முக்கியமான ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, இப்ப கவர்மெண்ட்ட இதை பேஸ் பண்ணி தான் சட்டம் இயற்றுறாங்க. சப்போஸ் இதை பேஸ் பண்ணி அவங்க சட்டம் இயற்றல அப்படின்னா நம்ம கோர்ட்ல எல்லாம் போய் கேஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து டிபிஎஸ்பியை ஃபாலோ பண்ணி ரூல் கொண்டு வரல அப்படின்னு சொல்லி நம்ம எந்த விதமான கேஸும் கோர்ட்ல போய் ஃபைல் பண்ண முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? நம்மளோட அடிப்படை அடிப்படை உரிமைகள் எந்த இடத்துலயாவது பறிக்கப்படுது அப்படின்னா நம்ம டைரக்டா சுப்ரீம் கோர்ட்லயே போய் கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த டிபிஎஸ்பில கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை இயற்றும் போது இந்த பிரின்சிபலை அவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்ட்டு நம்ம கோர்ட்ல போய் டைரக்டா கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. அததான் நாட் என்ஃபோர்சபிள் பை கோர்ட். டிபிஎஸ்பி அப்படிங்கிறது நாட் என்ஃபோர்சபிள் பை கோர்ட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், நீங்க நோட் பண்ணி கட்டாயமா படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், டிபிஎஸ்பியோட முக்கியமான நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ப்ரொமோட் சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ், அதாவது சமூக மற்றும் பொருளாதார நீதியை ஊக்குவித்தல். சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இந்த சமுதாயத்துல இருக்க எல்லாரும் எந்தவித பாகுபாடும் இல்லாம ஒரே மாதிரி இருக்கக்கூடியதுதான் சோசியல் ஜஸ்டிஸ். அதாவது இனத்தாலோ, சாதியாலோ, மதத்தாலோ, மொழியாலோ எந்த விதமான பாகுபாடும் பார்க்க கூடாது அப்படிங்கிறதா சோசியல் ஜஸ்டிஸ். எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரியான வாழ்வாதாரத்தை அமைச்சு கொடுக்கணும். இப்போ ஒரு இடத்துல வேலை செய்யறாங்க அப்படின்னா ஏழை பணக்காரம் அப்படிங்கறத காரணம் காட்டி அவங்களுக்கு சேலரி அப்படிங்கறத கொடுக்க கூடாது. என்ன வேலை செய்யறாங்களோ அதுக்கு ஈக்குவலான சேலரி அப்படிங்கறத எல்லாத்துக்கும் கொடுக்கணும். இதுதான் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா வெல்ஃபேர் ஸ்டேட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அதாவது நலமான அரசை உருவாக்குறது இதோட முக்கியமான நோக்கம். மூன்றாவது, ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி இன் இன்கம் அண்ட் ஸ்டேட்டஸ். இப்போ ஏழையா இருக்கிறவங்க ஏழையாவே இருந்துட்டு இருப்பாங்க, இன்னொரு சைடு பணக்காரங்க ஒரு சைடு பணக்காரங்களாயிட்டே இருப்பாங்க. சோ இந்த கேப்பை வந்து ரெடியூஸ் பண்றது அவங்களோட முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கு. லாஸ்டா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தேவைகளான கல்வி, அதுக்கப்புறம் ஹெல்த், சுகாதாரம், லைவ்லிஹுட், வாழ்வாதாரம், இதை எல்லாத்தையும் அவங்களுக்கு அமைச்சு கொடுக்க வேண்டியது டிபிஎஸ்பில ஒரு முக்கியமான நோக்கமா இருக்கு. சோ இதெல்லாம் பேஸ் பண்ணிதான் டிபிஎஸ்பில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிகளும் அவங்க அமைச்சிருப்பாங்க. இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். டிபிஎஸ்பி அப்படிங்கறது எந்த பகுதியில இடம் பெற்றிருக்கோம் அப்படின்னா பகுதி 4ல ஆர்டிகிள் 36 to 51. இது நாட் ஜஸ்டிசபிள், அதாவது நீதிக்கு உட்பட்டது கிடையாது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, டிபிஎஸ்பிய ஒரு விஷயத்த அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னா, அதுபடி அவங்க செயல்படல அப்படின்னா நம்ம கோர்ட்ல எல்லாம் போய் என்ன பண்ண முடியாது, கேஸ் அப்படிங்கறத ஃபைல் பண்ண முடியாது. இவங்களோட முக்கியமான நோக்கம் என்ன? வெல்ஃபேர் ஸ்டேட், நலமான அரசை உருவாக்குறது தான் இவங்களோட முக்கியமான நோக்கம்.
இதை எங்க இருந்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க எடுத்திருப்பாங்க, அதாவது பாரோ பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து பாரோ பண்ணிருப்பாங்க. சப்ளிமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், துணை அடிப்படை உரிமைகள். அதாவது அடிப்படை உரிமைகளுக்கு ஒரு உறுதுணையா இருக்கும் டிபிஎஸ்பி. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆர்டிகிள் 14ல என்ன பார்த்திருக்கோம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு பார்த்தோம். இதே இது டிபிஎஸ்பியோட முக்கியமான நோக்கமும் என்ன, இன்இக்வாலிட்டியை ரெடியூஸ் பண்றது. சோ கிட்டத்தட்ட ரெண்டும் இணைஞ்சுதான் எல்லாமே செய்யும். அரசு இது ரெண்டையும் பேஸ் பண்ணிதான் சட்டம் அப்படிங்கறத ஏற்றுவாங்க. அடுத்து டியூட்டி ஆஃப் த ஸ்டேட். ஒவ்வொரு வாட்டியும் சட்டம் ஏற்றும் போதும் இந்த டிபிஎஸ்பிய ஃபாலோ பண்ண வேண்டியது ஒவ்வொரு இந்த ஸ்டேட்டோட கடமை. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஒவ்வொரு அரசுக்கும் இருக்கக்கூடிய கடமை என்னது, இந்த டிபிஎஸ்பிய ஃபாலோ பண்றது அவங்க லா ஏற்றும் போது. அடுத்து காம்ப்ரிஹென்சிவ் கவரேஜ், முழுமையான உள்ளடக்கம். இதுல நிறைய பிரின்சிபல்ஸ கவர் பண்ணிருப்பாங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய ஆர்டிகிள 3ஆ பிரிச்சிருப்பாங்க. அதாவது அடுத்து நம்ம பார்ப்போம், சோசியலிஸ்ட், காந்தியன், லிபரல் அண்ட் இன்டலெக்சுவல் பிரின்சிபல் சொல்லி பிரிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வகையான விஷயங்களை உள்ளடக்கியதா இருக்கு டிபிஎஸ்பி. லாஸ்ட் டைனமிக் இன் நேச்சர். இது எப்பனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், ஏதாவது சேஞ்சஸ் பண்ணனா பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் முக்கியமான அம்சங்கள், டிபிஎஸ்பியோட முக்கியமான அம்சங்கள். டாக்டர் B.R. அம்பேத்கர் டிபிஎஸ்பி பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு நாவல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அடிக்கடி நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. நாவல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு கேட்பாங்க. யாரு சொல்லிருப்பாங்க அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இதோட டிபிஎஸ்பியோட முக்கியமான ஏம் என்ன அப்படின்னா, எக்கானாமிக் டெமோக்ரஸி அண்ட் வெல்ஃபேர் ஸ்டேட்டை கொண்டு வர்றது. அதாவது பொருளாதார ஜனநாயகத்தையும் நல அரசையும் நிறுவுவதுதான் இதோட முக்கியமான நோக்கம் அப்படின்னு நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்லியிருப்பாங்க. ஆரிஜின் ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல். நம்ம டிபிஎஸ்பி எங்க இருந்து பாரோ பண்ணிருப்போம், ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து பாரோ பண்ணிருப்போம். அவங்க எங்க இருந்து பாரோ பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஸ்பானிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து பாரோ பண்ணிருப்பாங்க. அயர்லாந்துல டிபிஎஸ்பி என்ன சொல்றாங்க அப்படின்னா டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் சோசியல் பாலிசி. நம்ம எப்படி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு இந்தியாவில சொல்றோமோ அதே மாதிரி அயர்லாந்துல டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் சோசியல் பாலிசி அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா டிபிஎஸ்பி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் எங்க இருந்து கடன் வாங்கியிருக்காங்க, பாரோ பண்ணிருப்பாங்க, அயர்லாந்து அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்காங்க. அயர்லாந்து அரசியலமைப்பு எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸ்பெயின் அரசியலோட தாக்கத்துல இருந்து உருவாக்கியிருக்காங்க. அயர்லாந்துல இந்த கோட்பாட்டை என்ன சொல்றாங்க, சமூக கொள்கையின் வழிகாட்டும் கோட்பாடுகள். நம்ம அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள்னு சொல்றோம்ல, அதே இது அவங்க சமூக கொள்கையின் வழிகாட்டும் கோட்பாடுகள் அப்படின்னு அயர்லாந்துல குறிப்பிடுறாங்க. இப்ப நம்ம இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ 3 பிரின்சிபல்ல பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. என்னென்ன பிரின்சிபல் அப்படின்னா சோசியலிச கோட்பாடுகள், சோசியாலிஸ்ட் பிரின்சிபல், காந்திய கோட்பாடுகள், காந்தியன் பிரின்சிபல், சுதந்திரம் மற்றும் அறிவுசார் கோட்பாடுகள், லிபரல் அண்ட் இன்டலெக்சுவல் பிரின்சிபல் சொல்லி 3 வகையா பிரிச்சிருக்காங்க. அவ நம்ம இருக்கக்கூடிய ஆர்டிகிளையும் இந்த பேசிஸ்ல படிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது சோசியலிச கோட்பாடுகளுக்கு கீழே எந்தெந்த ஆர்டிகல் எல்லாம் கவர் ஆகுது, காந்திய கோட்பாடுகளுக்கு கீழே எந்த ஆர்டிகல் எல்லாம் கவர் ஆகுது, அந்த ஆங்கிள் படிச்சு வச்சோம் அப்படின்னா டிபிஎஸ்பி நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப ஆர்டிகல் 38க்கு அப்புறம் தான் 38 to 51 இருக்கக்கூடியதான் இந்த 3 பிரின்சிபலுக்கு கீழே கவர் ஆகும். சோ முதல்ல 36, 37 பார்த்துட்டு அடுத்த சோசியலிஸ்ட் பிரின்சிபல் கீழே என்ன ஆர்டிகல் அப்படிங்கறத நம்ம ஒண்ணு பார்க்கணும். ஆர்டிகல் 36ல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா ஆர்டிகல் 12 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல என்ன சொல்லிருப்பாங்களோ அதே தான் இங்க ஆர்டிகல் 36லயே சொல்லிருப்பாங்க. அதாவது ஆர்டிகல் 12ல என்ன சொல்லிருப்பாங்க, ஸ்டேட்னா என்ன அப்படிங்கறத குறிப்பிட்டிருப்பாங்க. அதேதான் இங்க டிபிஎஸ்பிலையும் எடுத்த உடனே ஸ்டேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கிறது என்ன அப்படிங்கறதுதான் இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. ஸ்டேட்னா என்ன நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல, கவர்மெண்ட் அண்ட் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டிஸ், அப்ப வேற ஏதாவது அத்தாரிட்டிஸ் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருந்தாலும் அதுவும் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரியா குறிப்பிட்டிருக்காங்க நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல. தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வரும், இந்திய அரசு பாராளுமன்றம், அதாவது மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளூராட்சி அமைப்புகள், பேரூராட்சி, நகராட்சி, ஊராட்சி, நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாமே இந்த அரசு அப்படிங்கிறதுக்கு கீழே தான் வரும். வேற ஏதாவது ஒரு அதிகார அமைப்பு மாநில அரசுக்கோ மத்திய அரசுக்கோ கட்டுப்பட்ட இருந்துச்சுன்னா அதையும் நம்ம அரசு அப்படிங்கிறதுக்கு கீழே தான் கொண்டு வருவோம்.
இதேதான் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 12 பார்த்தோம். அதே விஷயம் தான் இங்க ஆர்டிகல் 36லயும் குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 37. ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான் டிபிஎஸ்பி ஆர் நாட் என்ஃபோர்சபிள் பை கோர்ட். அதாவது கவர்மெண்ட் இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறதுக்காக நம்ம கோர்ட்ல எல்லாம் போய் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது அப்படிங்கறத ஆர்டிகல் 37ல குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டைம் சட்டம் ஏற்றும் போதும் இந்த பிரின்சிபலை அப்ளை பண்றது ஸ்டேட்டோட டியூட்டி அப்படிங்கிறதையும் ஆர்டிகல் 37ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்ப ரிமைனிங் ஆர்டிகல்ஸ் எந்தெந்த பிரின்சிபலுக்கு கீழே வருது அப்படிங்கறத பார்க்கலாம். சோசியாலிஸ்ட் பிரின்சிபல், சோசியலிச கொள்கைகளுக்கு கீழே எந்தெந்த ஆர்டிகல்லாம் கவர் ஆகுது அப்படின்னா ஆர்டிகல் 38, 39, 39A, 41, 42, 43, 47 இந்த ஆர்டிகல் எல்லாமே சோசியலிச கொள்கைகளுக்கு கீழே கவர் ஆகுது. ஒவ்வொரு ஆர்டிகலா நம்ம டீடைலா பார்க்கலாம். ஆர்டிகல் 38. ஆர்டிகல் 38ல என்ன சொல்றாங்கன்னா, மக்களோட நலனுக்காக இந்த சமூகத்தை ஒழுங்கா சீரா கொண்டு போக வேண்டியது அரசோட கடமை. அதாவது மக்கள் நலமா இருக்கணும் அப்படின்னா கட்டாயமா இந்த சமூகம் சீரா இருக்கணும். அப்ப சமூகத்தை சீரா கொண்டு போக வேண்டியது யாரோட கடமை? அரசோட கடமை தானே. அததான் ஆர்டிகல் 38ல குறிப்பிட்டாங்க. இதுல 2 சப் கிளாஸ் இருக்கு. ஆர்டிகல் 38(1), 38(2). 38(1)ல என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி சமூக ஒழுங்க உருவாக்குறதுக்கு, சமூகத்தை சீரா கொண்டு போறதுக்கு ஒரு 3 விஷயத்த ஃபாலோ பண்ண சொல்றாங்க. சோசியல், எக்கானாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி அப்படிங்கிறது இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஒரே மாதிரியாக ட்ரீட் பண்றது. அதாவது அவங்களோட மதமோ சாதியோ மொழியோ எதுவுமே அவங்கள வேறுபடுத்தி பார்க்க கூடாது. எல்லாரையும் ஒரே மாதிரியா ட்ரீட் பண்றதுதான் சோசியல் ஜஸ்டிஸ். நெக்ஸ்ட் எக்கானாமிக் ஜஸ்டிஸ். எக்கானாமிக் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது பொருளாதார நீதி. இருக்கக்கூடிய வளங்களை எல்லாருக்கும் ஒரே மாதிரி பங்கிட்டு கொடுக்கணும். ஒரு இடத்துல வேலைக்கு போறாங்க அப்படின்னா ஏழை பணக்காரன் அப்படிங்கிறத காரணம் காட்டி அவங்களுக்கு வழங்கக்கூடிய சம்பளம் அப்படிங்கிறது மாறுபடக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியானதா இருக்கணும். அதுதான் எக்கானாமிக் ஜஸ்டிஸ், பொருளாதார நீதி அப்படிங்கிறது. அடுத்து பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அரசியல் நீதி. அரசியல் நீதி அப்படிங்கிறது யார் வேணாலும் 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய யார் வேணாலும் எலெக்ஷன்ல ஓட்டு போட உரிமை அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு நபர்னாலும் கேண்டிடேட் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கும் உரிமை இருக்கு. எந்த விதமான ஜாதியோ இல்லைன்னா மொழியோ மதமோ இந்த மாதிரி எலெக்ஷன்ல நிக்கிறத அவங்களுக்கு தடையா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், அரசியல் நீதி அப்படிங்கிறது. அடுத்து ஆர்டிகல் 38(2)ல என்ன சொல்லியிருக்காங்க, அரசோட கடமை என்ன அப்படின்னா இந்த மாதிரி இன்இக்வாலிட்டிஸ் எதுலாம், இன்கம், ஸ்டேட்டஸ், ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது ஒருத்தவங்களோட ஸ்டேட்டஸ், அவங்களோட நிலை, ஒருத்தங்க ஏழையா இருப்பாங்க, இன்னொருத்தங்க பணக்காரங்களா இருப்பாங்க. அந்த இன்இக்வாலிட்டி, சமமின்மைய குறைக்கிறது கவர்மெண்டோட முக்கியமான கடமை. அடுத்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். இதுதான் ஆர்டிகல் 38(2)ல குறிப்பிட்டிருப்பாங்க. இது எந்த அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 44வது அமெண்ட்மெண்ட் மூலமா தான் இந்த ஆர்டிகல் 38(2) அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 39. மாநிலம் பின்பற்ற வேண்டிய ஒரு சில பிரின்சிபல்ஸ் என்ன அப்படிங்கிறத ஆர்டிகல் 39ல கொடுத்திருப்பாங்க. என்னென்ன பிரின்சிபல், ஒரு 6 பிரின்சிபல் கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 39A. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன சொல்றாங்க, மக்களுக்கு, அதாவது அனைத்து குடிமக்களுக்கும் போதுமான அளவுக்கான வாழ்வாதாரத்துக்கான உரிமையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது அரசோட கடமை. இருக்கக்கூடிய வளங்களை எல்லாருக்கும் சமமா பிரிச்சு கொடுக்கணும். 3வது, ஒரு பக்கம் மட்டுமே வளம் அப்படிங்கிறது சேரக்கூடாது, இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக அமையணும் அப்படிங்கிறது 39C குறிப்பிட்டாங்க. 39Dல ஆண் பெண் அப்படிங்கிறத காரணம் காட்டி ஊதியத்தை ஏற்றம் இறக்கம் கொடுக்க கூடாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சம ஊதியம் வழங்கணும். ஆர்டிகல் 39, அதாவது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்கள வேலைக்கு அமர்த்தணும் அப்படிங்கிற பேருல அவங்களோட ஹெல்த்த எந்த வகையிலையும் பாதிச்சு அடையக்கூடாது. அத கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். இந்த ஆர்டிகல் 39E குறிப்பிட்டிருக்காங்க. 39Fல என்ன சொல்றாங்க அப்படின்னா, குழந்தைகளோட ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு என்னென்ன வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணுமோ அதை எல்லாமே அரசு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கறத ஆர்டிகல் 39Fல சொல்றாங்க. இது ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமா தான் கொண்டு வந்திருப்பாங்க. என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976.
நெக்ஸ்ட் ஆர்டிகல் 39A. ஆர்டிகல் 39ல என்ன 9A என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது பொருளாதாரத்தையோ இல்லைன்னா பிற குறைபாடுகளையும் காரணம் காட்டி அவங்களுக்கு நீதி வழங்குறதுல வேறுபாடு காட்டக்கூடாது. எல்லாருக்கும் சமமான நீதியும் இலவச சட்ட உதவியும் வழங்கணும் அப்படிங்கிறது ஆர்டிகல் 39A. இது எந்த அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வந்திருப்பாங்க? 42வது அமெண்ட்மெண்ட், 42வது சட்ட திருத்தம் மூலமா தான் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து ஆர்டிகல் 41. ஆர்டிகல் 41ல என்ன சொல்றாங்க? கவர்மெண்ட் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை ஏற்படுத்தி கொடுக்கணும். அடுத்து எல்லாருக்கும் கல்வி அப்படிங்கிறத வழங்கணும். அப்ப யார் யாரெல்லாம் வேலையின்மையா இருக்காங்களோ, அப்புறம் வயதானவர்களுக்கு, முடியாதவர்கள், அப்புறம் உடல்நிலை சரியில்லாதவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அரசால முடிந்த உதவிய பண்ணணும். இதெல்லாம் சொல்லிட்டு லாஸ்டா ஒரு பாயிண்ட் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, as far as the government financial capacity allows, அரசின் பொருளாதார நிலைக்கு ஏற்ப செய்யப்படும். இப்ப இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான போதுமான பினான்சியல் கெப்பாசிட்டி கவர்மெண்ட்டுக்கு இருக்கணும். அப்படி ஒரு ஸ்டேஜ் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வேலை வாய்ப்பு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் நம்ம கண்ட்ரில இருக்காது. ஆர்டிகல் 41ல இதுதான் குறிப்பிட்டிருக்காங்க. ஆர்டிகல் 42 யாருக்கானது? தொழிலாளர்களுக்கானது. இப்ப தொழிலாளர்களுக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதுதான் இந்த கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கண்டிஷன் எப்படி இருக்கணும்? நியாயமானதும் மனித நேயத்துக்கு உட்பட்டும் இருக்கணும் அப்படின்னு ஆர்டிகல் 42ல சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மெட்டர்னிட்டி ரிலீஃப். மெட்டர்னிட்டி ரிலீஃப் அப்படிங்கிறது அதாவது மகப்பேறு டைம்ல பெண்களுக்கு லீவ் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அந்த லீவ் கொடுக்கும் போது அவங்களுக்கு பெய்டு லீவோட கொடுக்கணும். அதாவது சம்பளத்தோட கூடிய விடுப்பு அப்படிங்கறத அவங்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் வேற ஏதாவது மெடிக்கல் பெனிஃபிட் அந்த மாதிரி இருந்தாலும் அந்த இண்டஸ்ட்ரியல் சார்பா அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு ஆர்டிகல் 42ல சொல்றாங்க. ஆர்டிகல் 43 இதுவுமே ஒர்க்கர்ஸ்க்கான ஆர்டிகல் தான். ஒர்க்கர்ஸ் ஒரு இடத்துல வேலை பார்க்காங்க அப்படின்னா அவங்க என்ன வேலை பார்க்காங்களோ அதுக்கு ஏத்த ஊதியமா அவங்க வழங்கணும். அதே மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய ஊதியம் அப்படிங்கிறது அவங்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதா இருக்கணும். அடிப்படை தேவை அப்படிங்கிறது என்னது? உணவு, அதுக்கப்புறம் இருப்பிடம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரெஸ், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே, எஜுகேஷன், இது எல்லாமே அடங்கும். இது எல்லாத்தையும் பூர்த்தி செய்யற மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய சம்பளம் அப்படிங்கிறது இருக்கணும். இப்ப லாஸ்டா டீசென்ட் ஒர்க்கிங் கண்டிஷன். இப்ப நமக்கு கீழே அவங்க வேலை செய்யறாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாலும் போட்டு அதை கட்டாயமா அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நிபந்தனைகளை அவங்க மேல திணிக்க முடியாது. அவங்களை மரியாதை செய்யற மாதிரியான ஒரு நிபந்தனைகளை தான் நம்ம விதிக்கணும். இது எல்லாம் தான் ஆர்டிகல் 43ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 43A. அதாவது ஒர்க்கர்ஸ் ஒர்க்கர்ஸா மட்டுமே இல்லாம மேல் இடத்துல ஒரு முடிவு எடுக்கும் போது அந்த ஒர்க்கர்ஸையும் இன்வால்வ் பண்ணி அந்த முடிவை எடுக்கிற மாதிரி இருக்கணும். இப்ப நிறைய இண்டஸ்ட்ரியில பாத்தீங்க அப்படின்னா அந்த தொழிலாளர்கள்ல ஒரு ஹெட்டை செலக்ட் பண்ணிடுவாங்க. அவங்க இந்த மாதிரி மீட்டிங் ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கும் போது அதாவது அந்த இண்டஸ்ட்ரியோட ஹெட், மேனேஜர் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கும் போது இந்த தொழிலாளர்களோட ஹெட்டையும் அதுல இன்வால்வ் பண்ணிப்பாங்க. அததான் இந்த ஆர்டிகல் 43A சொல்றாங்க. இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ பெரிய பெரிய முடிவு எடுக்கும் போது அதுல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை அவங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த சட்ட திருத்தம் மூலமா கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் மூலமா கொண்டு வந்திருப்பாங்க. இதுல இந்த எல்லா அமெண்ட்மெண்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இந்த மாதிரி ஏ அப்படின்னு போடுறோம்ல, கேபிட்டல் ஏ அப்படின்னு போட்டிருந்தாலே அது ஏதோ ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப அது என்ன அமெண்ட்மெண்ட் அப்படிங்கறதே நம்ம கண்டிப்பா படிச்சு வைக்கணும். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 46. ஆர்டிகல் 46ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வீக்கர் செக்ஷன். அதாவது வீக்கர் செக்ஷன் அப்படின்னா நம்ம சமூகத்துல ரொம்ப பலவீனமா இருக்கக்கூடிய ஒரு சில பிரிவுகள்லாம் இருக்காங்க. அவங்களோட கல்வியையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்தணும் அப்படிங்கறத ஆர்டிகல் 46ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 47. ஆர்டிகல் 47ல என்ன சொல்றாங்க? எதெல்லாம் மேம்படுத்தணும்னு சொல்றாங்க அப்படின்னா, மக்களோட ஊட்டச்சத்து நிலை, லெவல் ஆஃப் நியூட்ரிஷன், அப்புறம் அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம், பொது சுகாதாரம், இதை எல்லாத்தையும் நம்ம மேம்படுத்தணும். அது யாரோட கடமை? அரசோட கடமை அப்படிங்கறத ஆர்டிகல் 47ல சொல்றாங்க. சோ இதெல்லாம் தான் நம்ம என்னது சோசியாலிஸ்ட் பிரின்சிபல்.
இது வரைக்கும் பார்த்த ஆர்டிகிள்க்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி பாத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப எளிமையா ஞாபகம் இருக்கும். இத மட்டும் இந்த ஒரு லைன் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க சோசியாலிஸ்ட் பிரின்சிபல் ஃபுல்லா அப்படியே நீங்க எழுதிடலாம். அதாவது ஃபார் பீப்புள் வெல்ஃபேர், மக்களோட நலனுக்காக ஸ்டேட் மேட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், அரசு கொள்கைகளை ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல பார்த்து அப்புறம் தமிழ்ல பார்க்கலாம். தமிழ்ல படிக்கிறவங்க இந்த ஷார்ட்கட்டை மட்டும் பாத்துக்கோங்க, இங்கிலீஷ்ல படிக்கிறவங்க இதை மட்டும் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல மட்டும் பார்த்தலாம். ஃபார் பீப்புள்ஸ் வெல்ஃபேர் ஸ்டேட் மேட் பிரின்சிபல் ஆஃப் ஜஸ்டிஸ் கேவ் த ரைட் டு ஒர்க், ensured fair condition, proper wage and improved public health. இதே இது அப்படியே தமிழுக்கு பார்த்தோம் அப்படின்னா, மக்களின் நலனுக்காக அரசு கொள்கைகளை உருவாக்கியது, அடுத்து நீதி வழங்கியது, வேலைக்கான உரிமையை கொடுத்தது, நியாயமான நிபந்தனைகள் உறுதி செய்யப்பட்டது, சரியான ஊதியம் வழங்கப்பட்டது மற்றும் பொது ஆரோக்கியம் மேம்படுத்தப்பட்டது. இதை எப்படி நம்ம ஆர்டிகிள் கூட லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல பார்ப்போம். என்னெல்லாம் பார்த்தோம்? வெல்ஃபேர். இந்த கீவேர்டை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பீப்புளோட வெல்ஃபேர்க்காக ஸ்டேட் என்ன பண்றாங்க, ஒரு சில பிரின்சிபல்ஸ் எல்லாம் அப்ளை பண்றாங்க. அப்ப வெல்ஃபேர் அப்படிங்கிறது மக்களோட நலனுக்காக ஸ்டேட் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது 38ல கொடுத்துருப்பாங்க. அடுத்து 39ல நம்ம ஒரு 6 பிரின்சிபல்ஸ் பார்த்தோம்ல, அதுதான் ஆர்டிகல் 39. 39A அப்படிங்கிறது ஜஸ்டிஸ், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நீதி அப்படிங்கிறதும் இலவச சட்டம் அப்படிங்கிறதையும் வழங்கணும். அடுத்து ஒர்க், அதாவது 41ல என்ன சொல்லிருப்பாங்க, கவர்மெண்ட் என்னெல்லாம் கொடுக்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும், கல்வி கொடுக்கணும், அவங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணணும். இதெல்லாம் ஆர்டிகல் 41ல பார்த்தோம். அடுத்து கண்டிஷன், என்ன கண்டிஷன்? ஜஸ்ட் அண்ட் ஹுமேன் கண்டிஷன். அதாவது வேலையில ஒரு நிபந்தனை போட்டாங்க அப்படின்னா அது நியாயமானதும் மனிதநேயத்துக்கு உட்பட்டும் இருக்கணும், அவங்க போடக்கூடிய கண்டிஷன் அப்படிங்கிறது. அடுத்து 43 அப்படிங்கிறது வேஜ், கொடுக்கக்கூடிய கூலி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், நியாயமானதா இருக்கணும், அவங்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கணும். லாஸ்ட் ஹெல்த், எதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும், அவங்களோட நியூட்ரிஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், பப்ளிக் ஹெல்த், இதை எல்லாத்தையும் மேம்படுத்தணும். சோ இந்த கீவேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆர்டிக்கல்ல நீங்க ஈஸியா அசீவ் பண்ணி போடலாம். அதே இதை நம்ம தமிழ்ல பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் என்னது, மக்களோட நலனுக்காக ஒரு சில கொள்கைகளை கவர்மெண்ட் போடுறாங்க. நலன் அப்படிங்கிறது மக்களோட நலனுக்காக சமூகத்தை ஒழுங்கா சீரா கொண்டு போக வேண்டியது அரசோட கடமை. அடுத்த கொள்கைகள் ஒரு 6 பார்த்தோம், அதுதான் ஆர்டிகல் 39. 39A என்னது, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நீதியும் இலவச சட்ட உதவியும் கொடுக்கணும். 41 வேலை, கவர்மெண்ட் எல்லாருக்கும், அரசு எல்லாருக்கும் வேலை, கல்வி, அப்புறம் முடிஞ்ச அளவு உதவிய பண்ணணும். நிபந்தனை, வேலை செய்யும் போது அவங்க போடக்கூடிய நிபந்தனை அப்படிங்கிறது மனிதாபிமானத்துக்கு உட்பட்டதா இருக்கணும். அடுத்து ஊதியம் அப்படிங்கிறது அவங்க வாழக்கூடிய ஊதியம், வாழ்வாதாரத்தை நடத்துறதுக்கான ஊதியமா இருக்கணும். அப்ப என்ன வேலை செய்யறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ஊதியமா கொடுக்கணும். லாஸ்ட் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஊட்டச்சத்து, வாழ்க்கை தரம், ஆரோக்கியம், இது எல்லாத்தையும் மேம்படுத்தணும். இந்த ஷார்ட்கட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஷார்ட்கட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சோசியாலிஸ்ட் பிரின்சிபல் எல்லாமே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ், அப்புறம் என்னென்ன ஒரு சில இம்பார்ட்டன்ட் கேசஸ் எல்லாம் இருக்கு, அதை எல்லாமே நம்ம அடுத்த கிளாஸ்ல டீடைலா பார்க்கலாம். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.